தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். அதிமுக போட்டியிடும் முதல் கட்ட தொகுதி பட்டியல் அறிவிப்பு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக, திமுக, தமிழக வெற்றி கழகம் என மும்முனை போட்டி என்பது இருக்க போகிறது. இதில் தமிழக வெற்றி கழகம் என்னதான் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினாலும் அதிகப்படியான தொகுதிகளை ஜெயித்து முதல்வர் நாற்காலியிலே அமர்வதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. 2031 வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஆனால் இப்பொழுது விஜய்க்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதே போல திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக, திமுக அந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையே தான் ஆட்சி கட்டிலே அமரப்போவது யார் அப்படின்ற நிலை என்பது தீர்மானம் செய்யப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே திமுகவும் பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியை கட்டமைத்து வைத்திருக்கிறது. அதே போல அதிமுகவும் பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியை கட்டமைத்து வைத்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கிறாங்க. அதாவது தனி பெரும்பான்மை என சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே கூட்டணி ஆட்சி எனக்கு எங்களுக்கும் கூட்டணியிலே பங்கு வேண்டும் என ஒவ்வொரு கட்சிகளுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் திமுக 170 தொகுதிகளிலே போட்டியிட இருக்கிறதாம். அதிமுக 180 தொகுதிகளிலே போட்டியிட இருக்கிறது என அதிகாரப்பூர்வமான தகவல் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தற்போதைய சூழலிலே இரு பெரிய கட்சிகளும் கணிசமான இடங்களில் தாங்களே நேரடியாக போட்டியிட முடிவு செய்திருக்கிறது. திமுக 170 175 தொகுதிகளில் களம் காண தயாராகி இருக்கிறது. அதிமுக 170 180 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டிருக்கிறது. இந்த முடிவானது இரு கட்சிகளும் தனி பெரும்பான்மையான ஆட்சி அமைக்க விரும்பதையே காட்டுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரசுக்கு 25 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 9 இடங்களும், இடதுசாரி கட்சிகளான கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகியவற்றுக்கு தலா 6 இடங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. மதிமுகவிற்கு 6 தொகுதிகளும், கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையத்திற்கு 3 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர சிறுபான்மையினர் மற்றும் பிராந்திய கட்சிகளுக்கும் உரிய இடங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டு திமுக கூட்டணி ஒரு வலுவான தேர்தல் கட்டமைப்பை கட்டமைத்து வச்சிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். மறுபுறம் அதிமுக தலைமையில் கூட்டணியில் பாஜகவுக்கு 20 தொகுதிகளும், பாமகவுக்கு 18 தொகுதிகளும், கூடுதலாக ஒரு ராஜ்யசபா தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. டிடி தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 8 இடங்களும், ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரசுக்கு 5 இடங்களும் போட்டியிடுறாங்க. இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி மற்றும் இதர சிறிய கட்சிகளுக்கு தலா 2 இடங்கள் வரை வழங்கப்படுகிறது. தேமுதிக கூட்டணி இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை இன்னும் இறுதி கட்டத்தை எட்டிருக்கக்கூடிய சூழலில் அதிமுக அணி ஒரு பரந்த சமூக கூட்டணியை முன்வைத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த கூட்டணிகளுக்கு மாற்றாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும், சீமான் நாம் தமிழர் கட்சியும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக 180 தொகுதி வரைக்கும், திமுக 170 தொகுதி வரைக்கும் போட்டியிட இருக்கிறாங்க. ஏனென்றால் தனி பெரும்பான்மை என்பது நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் கண்டிப்பாக கூட்டணியிலே ஆட்சி பங்கு வேண்டும், எங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டும், ஆட்சியிலே அதிகாரம் வேண்டும் என யாரும் சொல்வதற்குரிய வாய்ப்புகளே கிடையாது. ஒருவேளை தனி பெரும்பான்மை என்பது தவறக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டால் கூட்டணி கட்சிகளை நம்பித்தான் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களையும் அதே போல இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.